மாவட்ட ஆட்சியர் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை இன்று மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி வெளியிட்டார். வரைவு பட்டியலின்படி மாவட்டத்தில் மொத்தம் 31,85,554 உள்ளனர். அதில் 15,58,673 ஆண் வாக்காளர்கள், 16,26,259 பெண் வாக்காளர்கள் மற்றும் 657 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் உள்ளனர். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, பெயர் நீக்க, முகவரி மாற்றம், திருத்தம் செய்ய பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியலானது மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். இதில் மேட்டுப்பாளையத்தில் 1,49,826 ஆண் வாக்காளர்கள், 1,62,18 பெண் வாக்காளர்கள், 47 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 3,11,891 வாக்காளர்கள் உள்ளனர். சூலூரில் 1,62,086 ஆண் வாக்காளர்கள், 1,72,126 பெண் வாக்காளர்கள், 99 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 3,34,311 வாக்காளர்கள் உள்ளனர். கவுண்டம்பாளையத்தில் ஆண் வாக்காளர்கள் 2,43,839 பெண் வாக்காளர்கள், 2,47,143 மூன்றாம் பாலினத்தவர், 151 என மொத்தம் 4,91,143 வாக்காளர்கள் உள்ளனர். கோவை வடக்கு மாவட்டத்தில் 1,73,043 ஆண் வாக்காளர்கள், 1,72,855 பெண் வாக்காளர்கள், 36 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 3,45,934 வாக்காளர்கள் உள்ளனர். தொண்டாமுத்தூரில் 1,68,227 ஆண் வாக்காளர்கள், 1,74,557 பெண் வாக்காளர்கள், 144 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 3,42,928 வாக்காளர்கள் உள்ளனர். கோவை தெற்கு மாவட்டத்தில் 1,21,431 ஆண் வாக்காளர்களும், 1,23,398 பெண் வாக்காளர்களும், 34 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் என மொத்தம் 2,44,863 வாக்காளர்கள் உள்ளனர். சிங்காநல்லூரில் 1,66,199 ஆண் வாக்காளர்கள், 1,70,611 பெண் வாக்காளர்கள், 32 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 3,36,842 வாக்காளர்கள் உள்ளனர். கிணத்துக்கடவில் 1,70,808 ஆண் வாக்காளர்களும், 1,78,963 பெண் வாக்காளர்களும், 44 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் என மொத்தம் 3,49,815 வாக்காளர்கள் உள்ளனர். பொள்ளாச்சியில் 1,08,969 ஆண் வாக்காளர்களும், 1,20,073 பெண் வாக்காளர்களும், 44 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் என மொத்தம் 2,29,086 வாக்காளர்கள் உள்ளனர். வால்பாறை தொகுதியில் 94,250 ஆண் வாக்காளர்கள், 1,04,505 பெண் வாக்காளர்கள், 26 மூன்றாம் வாக்காளர்கள் என மொத்தம் 1,98,781 வாக்காளர்கள் உள்ளனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, பெயர் நீக்கம், அதே தொகுதியில் முகவரி மாற்றம் மற்றும் முகவரி மாற்ற வாக்காளர் அடையாளத்துடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகள் ஆகிய பணிகளுக்கு திருத்த முகாம்கள் நடத்தப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி 6, 2025 இன்று வெளியிடப்பட்டது. நீங்க எடுத்து விட்டு எடுத்து விட்டு இறக்குங்க.